இன்றைக்கு நம்முடைய மத்தியில் சிறப்பு செய்தி கொடுக்கும்படியாக இந்திய தேசத்திலிருந்து ஐயா சுசி பிரபாகரதாஸ் ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் அநேக பட்டணங்களிலே, அநேக தேசங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிற ஒரு நல்ல ஒரு தேவ மனிதனாக இருந்து வருகிறார். 39 வருடங்கள் அவருடைய ஊழிய அனுபவம், நன்கு முதிர்ந்த, அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கிற, அநேகருக்கு இறைவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லக்கூடிய அருமையான ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு அவர்கள் நம்முடைய மத்தியிலே எனது வாழ்வு சரியா என்ற தலைப்பின் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை, இறைவனுடைய வார்த்தையை, இறைவன் சொல்லுகிற அந்த ஆலோசனையை நமக்கு கொடுக்க இருக்கிறார். அவரை, ஐயா அவர்களை கரங்களை தட்டி நாம் யாவரும் வரவேற்போம். ஆண்டவருடைய நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன். உண்மையாகவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு, என்னோடு, நம்மோடு பேசுவாராக. நீங்கள் வந்த வண்ணமாக அப்படியே திரும்ப செல்வதில்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெருத்த மாற்றத்தை தந்து அவர் வழி நடத்த போகிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மாற்றுகிற ஒரு ஆண்டவர். வேத வசனம் இவ்வாறு சொல்கிறது, உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி. எந்த மனிதன் என்றால் அவன் எவ்வளவு பயங்கரமான பாவியா இருக்கட்டும், எவ்வளவு ஆழமான படுகொலியில் இருக்கட்டும், மாற்றப்படாத ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த மனிதனை சந்தித்து மாற்றுகிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசுவானவர். ஆகவே இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல போகிறேன். இந்த செய்தி கொஞ்சம் வித்தியாசமான செய்தி, ஆனால் என்னையும் உங்களையும் மறு மதிப்பீடு செய்வதற்கு உரிய செய்தியாகும். நம்முடைய உலகத்திலே எங்கு பார்த்தாலும் ஒரு வார்த்தையை மக்கள் பயன்படுத்துகிறார்கள், கான்பிடன்ஸ், அதாவது தன்னம்பிக்கை. அதாவது அநேக நூல்கள் இப்போது வருகிறது. நீ ஐஸ்வர்யவானாக மாற வேண்டுமா? இவ்வாறு சுய தன்னம்பிக்கை நூலை வாசித்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில டிப்ரெஷன், உன்னுடைய வாழ்க்கையில சோர்வு இருக்கிறதா? அதற்கு சில தன்னம்பிக்கை நூல்கள் வருகிறது. இப்படி அநேக நூல்கள் வருகிறது. கவலையை ஜெயிக்க, சோர்வை ஜெயிக்க, மன அழுத்தங்களை ஜெயிக்க, உறவுகளை பலப்படுத்த அநேக தன்னம்பிக்கை, அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ், அதை வளர்க்கக்கூடிய அநேக நூல்கள் வருகிறது. ஆனால் கிறிஸ்தவ வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஒரு வார்த்தை வருகிறது, உங்கள் சுயத்தின் மேலே நம்பிக்கை வையாதிருங்கள். ஆகவே வேதத்தின்படி பார்த்தால் செல்ஃப் கான்பிடன்ஸ் என்பதை ஆண்டவருடைய வசனம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. இன்றைக்கு நான் 3 கான்பிடன்ஸை நான் சொல்ல போகிறேன். முதல் காரியம் என்ன? செல்ஃப் கான்பிடன்ஸ், சுய தன்னம்பிக்கை. இரண்டாவது கான்பிடன்ஸ் என்ன? ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ், மிதமிஞ்சிய சுய தன்னம்பிக்கை. மூன்றாவது கான்பிடன்ஸ் என்ன தெரியுமா? கிரைஸ்ட் சென்டர் செல்ஃப் கான்பிடன்ஸ், கிறிஸ்துவை மையமாய் வைத்திருக்கிற ஒரு சுய தன்னம்பிக்கை. ஆகவே இந்த செய்தியை கொஞ்சம் கவனமாய் கேட்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். சிலருடைய வாழ்க்கையில இந்த மூன்றும் இருக்கிறது. சுய தன்னம்பிக்கை இருக்கிறது, மிதமிஞ்சிய சுய தன்னம்பிக்கை இருக்கிறது, சில சமயத்திலே கிறிஸ்துவை சார்ந்த தன்னம்பிக்கையும் தலைவிரித்து அங்கே ஆண்டு நடத்துகிற நிலையிலே இருக்கிறது. ஆனால் வேதத்தின்படி பார்த்தால் அதை நான் மிக தெளிவாக புரியக்கூடிய அளவிலே விளக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது அதை நான் சொல்லிவிடுகிறேன். இந்த ஆதியாகமத்திலே 11ஆம் அதிகாரத்திலே அந்நாட்களில் ஒரே மொழி பேசினார்கள், பல மொழிகள் இல்லை, ஒரே ஒரு மொழி பேசினார்கள். அந்த ஒரே மொழி பேசுகிற அந்த நாட்களிலே பாபேல் என்கிற ஒரு இடத்திலே அங்கே மக்கள் எல்லாரும் ஒரு திட்டமிடுகிறார்கள். வானத்தை தொடுகிற ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும், வானத்தை தொடுகிற ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஒரு பட்டணத்தை கட்டி அதிலே வானத்தை தொடுகிற அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்ட திட்டமிடுகிறார்கள். அவர்கள் கட்ட ஆரம்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர் பார்க்கிறார், வானத்தை தொடுகிற ஒரு கோபுரத்தை கட்டுகிறார் என்று சொல்லி ஒரு சின்ன வேலையை கர்த்தர் செய்தார், தெய்வம் செய்தார்.
என்ன செய்தார்? ஒரே மொழியை பல மொழிகளாக என்ன செய்தார்? மாற்றினார். மாற்றின உடனே என்ன நடந்தது? அந்த கட்டடம் கட்டுவது நின்று போய்விட்டது. மக்கள் எல்லாரும் சிதறி போனார்கள். அந்த கட்டடம் நிந்தையாக மாறிவிட்டது. இந்த சம்பவம் எதற்கு உதாரணம் என்றால் செல்ஃப் கான்பிடன்ஸ், அதாவது சுய தன்னம்பிக்கை உடைய மனிதனுக்கு உதாரணமாகும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தெய்வம் என்பது வேண்டாம், தேவன் என்பவர் வேண்டாம், அல்லது தேவ நம்பிக்கை என்பது வேண்டாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இந்த பாபேல் கோபுரத்தை கட்டின மக்களுடைய நிலைமையை பாருங்கள். ஆண்டவர் அவர்களை கோபுரம் கட்ட சொன்னாரா? இல்லவே இல்லை. ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த கோபுரம் கட்டுவதற்கு அவர்கள் ஆண்டவருடைய உதவியை தேடினார்களா? இல்லவே இல்லை. என்ன நடந்தது பாருங்கள். அவர்கள் கோபுரம் கட்டுகிறார்கள். ஆனால் அதே சமயத்திலே ஆண்டவரின் ஒத்தாசையை அவர்கள் தேடவில்லை. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? எங்களுக்கு பேர் உண்டாகும்படி நாங்கள் கோபுரத்தை கட்ட வேண்டும் என்றார்கள். என்னுடைய கருத்தின்படி பார்த்தால் இந்த பாபேல் கோபுரத்தை கட்டும்போது அந்த மக்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? சுய தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ். கடவுள் வேண்டாம், கடவுளுடைய வல்லமை வேண்டாம், கடவுளுடைய ஒத்தாசை வேண்டாம், கடவுள் என்று ஒருவர் உண்டா என்ற நிலையிலே அந்த நிலையிலே வாழ்ந்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு வேலையை செய்தார். அவர் என்ன செய்தார் என்றால் ஒரே மொழியை பல மொழிகளாய் மாற்றினார். அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அருமையான என் சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கிறதா இல்லையா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகவேதான் அருமையானவர்களே, இந்த பகுதியை வாசித்தால் அவர்கள் செல்ஃப் கான்பிடன்ஸிலே அதற்கு உதாரணம் பாபேல் கோபுரத்தை கட்டின மக்கள். ஆண்டவரை தேடவில்லை, கடவுள் உண்டென்று நம்பவில்லை, கடவுளை அவர்கள் நோக்கி கூப்பிடவில்லை, கடவுளுடைய அந்த கிருபையினாலே அந்த கட்டடத்தை கட்ட அவர்கள் ஒத்தாசையை தேடவில்லை, சுயத்திலே அதை கட்டினார்கள். ஆனால் கட்டடம் கட்டுவது நின்றுவிட்டது. இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையிலே தங்கள் குடும்பத்தை நடத்துவதிலே சுய தன்னம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரை தேடுவதில்லை. தங்கள் தொழிலை நடத்துவதிலே அவர்கள் ஆண்டவரை தேடுவதில்லை, சுய தன்னம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே சமயத்திலே தங்கள் உறவுகளை செம்மைப்படுத்துவதிலே அவர்கள் ஆண்டவரை தேடவில்லை, சுய தன்னம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒரு காரியத்தை என் அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். சுய தன்னம்பிக்கையின் விளைவு என்ன தெரியுமா? தோல்வி. சுய தன்னம்பிக்கையின் விளைவு என்ன தெரியுமா? அவமானம். சுய தன்னம்பிக்கையின் விளைவு என்ன தெரியுமா? காரிய சித்தி இல்லாத ஒரு நிலைமை. சுய தன்னம்பிக்கையின் விளைவு என்ன தெரியுமா? அவர்கள் சிதறடிக்கப்படுகிற ஒரு நிலைமை. வாலிப தம்பியே, வாலிப சகோதரியே, அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சுய தன்னம்பிக்கை எவ்வளவு தூரம் இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தகப்பன் தாய் இருவருக்கும் குழந்தைகள் கிடையாது. முதல் குழந்தை இறந்து போனது. இரண்டாவது குழந்தையாக நான் பிறப்பதற்கு முன்பாக என் தாயும் தந்தையும் ஜெபித்தார்களாம். ஆண்டவரே, அடுத்த குழந்தையை தருவீர் என்றால் உமக்காக நாங்கள் பரதேசியாய் அவனை ஊழியத்துக்கு விடுவோம் என்று. பரதேசி என்கிற வார்த்தையின் அர்த்தம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நான் அனுபவிக்கிறேன். எங்கே சாப்பிடுவேன் என்று நாளைக்கு எனக்கு தெரியாது, எங்கே தங்குவேன் என்று நாளை எனக்கு தெரியாது. அருமையான பெற்றோர்களை கைகூப்பி கேட்கிறேன், தயவு செய்து பொறுத்தரைப்படும்போது பார்த்து பண்ணுங்க. ஏனென்று சொன்னால் அநேகர் வித்தியாசமாய் பண்ணி விடுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே என் தாயார் சொல்வார்கள், உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் கேட்டேன், யாரை கேட்டு ஒப்பு கொடுத்தீர்கள்? அவர்கள் சொல்வார்கள், அப்போது நீ பேசவில்லை, நான் கேட்கவில்லை என்பார்கள். ஆனால் வாலிப வயது வந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே பட்டதாரிக்கு படிப்பதற்கு நான் கல்லூரிக்குள்ளே வந்தேன். வந்தபோது தெய்வ நம்பிக்கை இல்லாதவனாயிருந்தேன். வீட்டிலே பக்திமான், பக்தியின் வேஷம். ஆனால் வெளியே சென்றால் பக்திக்கு நேரே விரோதி. ஏனென்றால் வீட்டிலே பக்தி இல்லை என்றால் சாப்பாடு கிடைக்காது. ஆகவே வீட்டிலே ஒரு வேடம், வெளியே ஒரு வேடம். எனக்கு ஒரு நண்பர் கிடைத்தார். அவர் பேர் கிருஷ்ணமாச்சாரி என்பது, ஒரு பிராமண நண்பர். அவர் என்னை பார்த்து ஒரு நாள் கேட்டார். நானும் அவரும் நெருங்கிய நண்பர்.
ஆகவே பட்டதாரி படிக்கும் போது, நான் கெமிஸ்ட்ரி படித்துக் கொண்டிருக்கும் போது அவர் என்னிடத்திலே ஒரு நாள் கேட்டார், சகோதரர் சுசி அவர்களே, உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை பார்த்திருக்கிறாயா? நான் சொன்னேன், பார்க்கவில்லை. இயேசுவின் சத்தத்தை கேட்டிருக்கிறாயா? இல்லவே இல்லை. உடனே அவர் சொன்னார், ஒருவர் உயிரோடு இருந்தால் அவரை பார்க்கலாம், ஒருவர் உயிரோடு இருந்தால் பார்க்காவிட்டால் சத்தம் கேட்கலாம். உன் ஆண்டவர் உயிரோடு இல்லவே இல்லை என்றார். அவன் போதனை எனக்கு நன்றாக பிடித்துக் கொண்டது. ஆகவே அவனோடு சேர்ந்து சொன்னேன், ஆண்டவர் இல்லை என்று. ஒரு நாள் அந்த கிருஷ்ணமாச்சாரி என்னுடைய நண்பர் என்னை அழைத்தார். என் வீட்டுக்கு நீ வருவாயா? எதற்கென்று கேட்டேன். திருப்பதியிலிருந்து ஒரு அழகான பெண்மணி வருகிறாள், அவளை நான் பார்க்க போக வேண்டும். எதற்கென்று கேட்டேன். நீ வா என்றார். அவள் ஒருவனை பார்த்தால் கடந்த காலத்தை சொல்வாள், நிகழ்காலத்தை சொல்வாள், எதிர்காலத்தை சொல்வாள். நான் பார்த்தேன், பேசி பேசி பார்த்தேன், ஆண்டவர் பேசவில்லை. அவரை தேடி தேடி பார்த்தேன், அவருடைய முகத்தை பார்க்கவில்லை. ஆகவே பேசக்கூடிய இடத்துக்கு போய்விடுவோம் என்று நானும் எனக்கு ஒரு சகோதரர், என்னுடைய அடுத்த சகோதரனும் அம்மாவுக்கு தெரியாமல் கொஞ்சம் பணத்தை திருடிக்கொண்டு நேராக எதிர்காலத்தை கேட்க போய்விட்டோம். நாங்கள் எண்ணிக்கொண்டோம், அதுதான் நாங்கள் இருவர் தான் கேட்க போகிறோம் என்றால் அங்கே கியூ வரிசை இருக்கிறது. இந்தியாவில் எங்கு போனாலும் கியூ வரிசை தான் இல்லையா? அங்கே போன பொழுது நான் போனேன். அந்த பெண், அழகான பெண்மணி, ஒரு உட்கார்ந்தாள், ஒரு யாகம் வளர்த்தாள். அவள் யாகத்திலே நெய்யை ஊற்றினாள். ஊற்றி சில காரியங்களை சொல்ல ஆரம்பித்தாள். என்ன என்று தெரியாது. அவள் முகம் மாறியது. எல்லாருடைய கடந்த காலத்தை சொன்னாள், நிகழ்காலத்தை சொன்னாள், எதிர்காலத்தை சொன்னாள். எல்லாருக்கும் ஆச்சரியம். நடந்ததெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் அவளிடத்தில் கொடுத்து விட்டு வந்தார்கள். என் முறை வந்தது. சின்ன வயதிலிருந்து எனக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம் உண்டு. ஆகவே அந்த பெண்ணை பார்த்த போது அவள் முகத்தை பார்த்தேன், கொஞ்சம் பயம் வந்தது. கண்ணை இறுக்கமாய் மூடிக்கொண்டேன். ஆகவே கையில் இருந்து, பையில் இருந்து ஒரு 20 ரூபாய் நோட்டை அந்நாட்கள் வைத்தேன். 20 ரூபாய் அந்நாட்களில் பெரிய ரூபாய். உள்ளே அதை வைத்து கண்ணை மூடிக்கொண்டு ஏதாவது சொல்லுமா என்றேன். அவள் கண்ணை மூடிக்கொண்டு வேகமாய் முணுமுணுத்தாள். சொல்லும் போது அவள் சொன்னாள், இவனுக்குள் ஒளி வெளிச்சம் இருக்கிறது, இவனை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுங்கள் எல்லாம். நான் சொன்னேன், எனக்குள்ளே எங்கேயா வெளிச்சம் இருக்கிறது? பைக்குள்ளே கை வைத்தேன். கடைசியா ஒரு 10 ரூபாய் இருந்தது, அதையும் வைத்தேன். அந்த 20, 10, 30 பார்த்த உடனே அவளுக்கு ஒரு சோதனை இல்லையா? பணம் என்றால் அனைவருக்கு 10 பறந்து போல சிலருக்கு சோதனை. அவள் முணுமுணுத்தாள் வேகமாய். இப்பொழுது ஏதாவது சொல்லிவிடுவாள் என்று எண்ணும் போதுதான் ஒரு அலறல் சத்தம் கேட்டு கண்ணை மூடிக்கொண்டது. அவள் இருந்த பலையிலிருந்து 7 அடி தொலைவிலே தூக்கி எறியப்பட்டாள். அவள் சொன்னாள், அலறினாள், ஐயோ இந்த மனிதனுக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது, இவனை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுங்கள். அந்த பெண்ணுக்கு ஒரு 4 அடியாட்கள் இருந்தார்கள். அடியாட்கள் என்றால் உங்களுக்கு பிடிக்கும். அதான் அடி என்றால் அடிப்பார்கள், பிடி என்றால் பிடிப்பார்கள். அதான் அடியாட்கள். அந்த 4 பேர் வந்தார்கள். எழுந்துறியானார். எழுந்து பிளரிலே கையை வைத்தார்கள். அப்படி தள்ளி கொண்டு வெளியே கதவை பூட்டினார். எனக்கு பிளரிலே கை வைத்து தள்ளியது பெருசாய் தெரியவில்லை. என்ன தெரியுமா? 30 ரூபாய் அநியாயமாய் போய்விட்டது. குறியும் கேட்கவில்லை. ஆகவே குறியும் சொல்லப்படவில்லை. கொஞ்சம் கண்ணை முடிந்தால் எடுத்திருக்கலாம். ஆனால் வெளியே வந்து விளக்கு கம்பத்திலே, தெருவிலே, இரவு 8:45 மணி, அந்த தெரு கம்பத்திலே நின்று இயேசுவை திட்ட ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நீரும் பேச மாட்டீர், பேசுகிறவர்களையும் பேச விட மாட்டீர், நீரும் உமக்கு என்னை வெளிப்படுத்த மாட்டீர், பேசுகிறவர்களையும் வெளிப்படுத்த விட மாட்டீர், உம்மாலே எனக்கு எத்தனை ரூபாய் நஷ்டம்? 30 ரூபாய் என்று திட்டும் போதுதான் என்னுடைய வேஷ்டியிலே என் கைப்பட்டது. என்ன என்றால், என் தாயாருக்கு ஒரு பழக்கம், நல்ல ஆழமான விசுவாசம். கிதியோன் என்கிற ஒரு ஸ்தாபனத்தால் சின்ன புதிய ஏற்பாட்டை வெளியிட்டு இருந்தார்கள். இந்த உள்ளங்கை அளவிலே ப்ளூ கலர் இருக்கும். அது மத்தேயும் இருந்து வெளிப்படுத்த விசேஷம், அதோடு நீதிமொழிகளும் சங்கீதம் அடங்கிய ஒரு ஆங்கில புதிய ஏற்பாடு. என்னுடைய தாயார் அதை என் கையிலே எப்போது கொடுத்திருப்பார்கள். ஏனென்றால் இதை கையிலே எப்போது வைத்துக்கொள், நீ எனக்கு செய்யக்கூடிய உதவி என்பார்கள். நான் கையிலே வைத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுவேன். வந்த உடனே வேஷ்டி என்பது நீளமான ஒரு ஆடை ஒரு பக்கத்திலே வைத்து அதை இறுக்கி வைத்துக் கொள்வேன். ஏதோடு எதிர்காலத்தை கேட்க போனேன். இந்த வேதாமத்தோடு அந்த பெண் அந்த கை பட்ட உடனே எனக்கு உணர்வு வந்தது.
எனக்கு பின்னாலே வந்த என் சகோதரத்தில் கேட்டேன், உனக்கு அவள் எதிர்காலத்தை சொன்னாளா? அவன் சொன்னான், எனக்கு சொன்னான். என்ன சொன்னான் என்று கேட்டேன். நீயும் நானும் ஒரே தாயின் வயிற்றிலே பிறக்கவில்லை என்று. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள். ஆனால் பிசாசினுடைய வேலையே என்ன தெரியுமா? கொஞ்சம் மாறுபாடா ஏதாச்சும். அவனுக்கு கொஞ்சம் கோபம். ஏனென்றால் நான் ஒரு புது நிறம், அவர் ரொம்ப சிவப்பா இருப்பார். அவர் சொன்னார் அவர் உண்மைதான் என்று சொல்ல ஆரம்பித்தார். பெரிய குழப்படி. அப்போதான் கேட்டேன், வேதாமம் உன் கையிலே இருக்கிறதா? இல்லை. அப்போதுதான் எனக்குள்ளே ஆவியானவர் ஒரு நம்பிக்கையை தந்தார். என்ன தந்தா தெரியுமா? உனக்குள் வெளிச்சம் இருக்கிறது என்பது உன்னிலே அல்ல. இதிலே இந்த புதிய ஏற்பாடு. உண்மையா நீங்க நம்ப மாட்டீர்கள். விளக்கு கம்பத்திலே அழுதை. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து கிறிஸ்தவ வீட்டிலே வளர்ந்த நான் தெய்வத்தை விட்டுவிட்டேனே என்ற நம்பிக்கை, அதாவது ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ்லே நான் அப்படி இருந்து விட்டேன் என்று அழுது அந்த அந்த பைபிளை அந்த விளக்கு கம்பத்தின் அருகே அந்த விளக்கு அடியில வைத்து திறந்தேன். அது ஒரு ஆங்கில வேதாகமம், ஒரு ஆங்கில புதிய ஏற்பாடு. அது ஒரு வசனம் கிடைத்தது. என்ன தெரியுமா? I have selected you from the world. நான் உன்னை உலகத்திலிருந்து என்ன செய்தேன்? தெரிந்து விடு. மழை 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 வந்து கண்ணீராய் வந்தது. அந்த விளக்கு கம்பத்திலே கர்த்தராகிய இயேசுவை என் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டேன். அன்றையிலிருந்து இன்று வரையிலும் என்னை ஆண்டவர் கைவிடவே இல்லை. நான் என் பாவ பழக்கத்தை விடுவதற்கு தலைகீழாய் நின்று பார்த்தேன். என் பாவ பழக்கத்தை விடுவதற்கு உணவிலே கட்டுப்பாடு பார்த்தேன், உடலில் கட்டுப்பாடு பார்த்தேன், சிந்தனையிலே கட்டுப்பாடு பார்த்தேன். அந்நாட்களில் திரைப்படம் பார்ப்பதிலே அதிக ஆவல் எனக்கு உண்டு. அம்மாவுக்காக பாதி படம் பார்த்துவிட்டு வந்து விடுவேன். அடுத்த நாளிலே மீதி பாதி படத்தை பார்க்க போவேன். இப்படி வாழ்ந்த என்னை ஆண்டவர் அதிலிருந்தும் தெய்வம் என்ன செய்தார்? விடுவித்தார். ரெண்டு பயங்கரமான பாவம் எனக்குள்ளே இருந்தது. ஒன்னு என்ன தெரியுமா? முற்கோபம். சட்டென்று கோபம் வரும். அந்த கோபம் வந்த உடனே மடங்கின கை சட்டென்று நீளும். நீளும் போது எதிரே யார் இருக்கிறார்களோ அவருடைய கண்ணத்தை இது பாதுகாக்கும். ஆனா ரெண்டாவது என்ன தெரியுமா? அதிகமாய் போஜன பிரியர், சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். ஆனா அந்த ரெண்டிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் என்னை நோகிற அளவுக்கு பேசுவார்கள். நான் சிரித்துக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் உனக்கு பேசுகிற கிருபை, அதை கேட்கிற கிருபை எனக்கு இருக்கிறது. அநேகர் என்னை சாப்பாடு கொடுத்து பழைய பாவத்துக்கு இழுப்பார்கள். வேண்டாம் என்று சொல்வேன். ஏன் தெரியுமா? நான் அதிலிருந்து எவ்வளவு விடுபட்டேன் என்பது எனக்கு தெரியும். ஆகவே ஒரு சுய தன்னம்பிக்கையோடு இருந்து ஆண்டவரே இல்லை என்ற ஒரு மனிதனை ஆண்டவர் சந்திக்கிறார். வாலிப தம்பியே, வாலிப சகோதரியே, என்னுடைய அருமையான சகோதரரே, தேவனாகிய கர்த்தர் என்று ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இந்த பூமியையும் வானத்தையும் படைத்தார். உங்கள் தாயின் கற்பத்திலே குழந்தையாய் இருக்கும்போது அவளை உருவாக்கினவர் அவர். நீங்கள் அறியவில்லை, அவர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை புரிந்திருக்கிறார். நீங்கள் அவர் மேல் அன்பு கூறவில்லை, அவர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். நீங்கள் அவரை தேடவில்லை, அவர் உங்களை தேடுகிறார். ஆகவேதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட இடத்திலே உங்களை கொண்டு வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வைக்கிறார், இல்லையா? அன்றைக்கு ஆண்டவருக்குள் என்னை ஒப்பு கொடுத்தேன். என்னுடைய நிந்தையான வாழ்க்கை மாறியது, காரிய சித்தி இல்லாத வாழ்க்கை மாறியது, அவமானம் நிறைந்த வாழ்க்கை மாறியது. ஒரு பெரிய மாற்றங்கள் எனக்குள்ளே வந்தது. இன்றைக்கு எனக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, அநேகருக்கு தெய்வம் ஆசீர்வாதமாய் வைத்தார். ஆகவே செல்ஃப் கான்பிடன்ஸுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1 7 அல்லது 9 வாக்கியங்கள் தான். அந்த 9 வாக்கியங்களை தயவு செய்து வீட்டில் பாருங்கள். அந்த மக்கள் தங்களுடைய திட்டத்திலே ஆண்டவருக்கு இடம் கொடுக்கவில்லை. தங்களுடைய திட்டத்திலே ஆண்டவரை பார்ட்னர்ஷிப்பாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதே சமயத்திலே தங்கள் திட்டத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் எண்ணம் இல்லை. அவர்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நாங்களே கடவுள், நாங்களே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை தொட்டார், செதறி போக பண்ணினார். ஆண்டவர் உண்டு என்பதை வெளிப்படுத்தினார். ஆகவே கைகூப்பி கேட்கிற ஒரு உண்மை என்ன தெரியுமா? சொல்லுகிற உண்மை என்ன தெரியுமா? செல்ஃப் கான்பிடன்ஸ் நல்லது அல்ல.
யாராவது இன்னைக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ்ல இருப்பீர்களானால் தயவு செய்து அதை விட்டுவிட முயற்சியுங்கள். இல்லை என்றால் அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் ஒரு காலகட்டத்திலே உங்களை நல்ல நிலையில வரும்போது காலை வாரும். அனுபவத்திலே சொல்கிறேன். எத்தனை முதலாளிகள், எத்தனை பெரியவர்கள், எத்தனை தலைவர்கள் தங்கள் செல்ஃப் கான்பிடன்ஸிலே போய் மறுபடியும் தடுமாறியதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே தான் அனுபவத்தில் சொல்கிறேன், முதல் கான்பிடன்ஸ் என்ன தெரியுமா? செல்ஃப் கான்பிடன்ஸ். இது நமக்கு தேவையில்லாதது, ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. இன்னொரு கான்பிடன்ஸ் இருக்கு, ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ். தமிழில் சொன்னால் மிதமிஞ்சிய சுய தன்னம்பிக்கை. சிலரை பார்த்து, ஐயா மிதிவண்டி சைக்கிள் ஓட்டுவீரா? ஓட்டுவோம். விமானம் ஓட்டுவோம் என்பார்கள். ஏன்னா ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ். இல்லையா? நம்மாலே சிலரை செய்ய முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியாது. இல்லையா? முடியவே முடியாது. நான் அருமையாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை எனக்கு கொடுத்த கிருபையிலே வசனத்தை சொல்வேன். என்னை சபையிலே ஏறி நின்று ஒரு 10 நிமிடம் ஒரு பாடலை பாடச் சொன்னால் அவ்வளவுதான், என் கை கால்கள் எல்லாமே தந்தி அடிக்க ஆரம்பிக்கும். ஒரு ஒரிஜினல் ராகத்தை இன்னொரு ராகத்துக்கு கொண்டு வந்து விடுவேன். ஆகவேதான் பாடுவதை விட்டு, ஏன்னா எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியாது. சிலதை செய்ய முடியும், சிலதை செய்ய முடியாது. சிலதை செய்வதற்கு வலு உண்டு, சிலதை செய்ய முடியாது. சிலருக்கு சமையல் செய்கிற நல்ல கிருபை உண்டு, சிலருக்கு சாப்பிடுகிற கிருபை உண்டு. சாப்பிடுகிற கிருபை உள்ளவர்களை சமையல் சொன்ன பண்ணினால் நாமெல்லாம் உபவாசம் இருக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். ஆகவேதான் சொல்கிறேன், ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ். இதற்கு உதாரணம் யார் தெரியுமா? பேதுரு தான். ஆண்டவருடைய சீடர்களிலே 12 பேர் முக்கியமானவர்கள். அந்த 12 பேரும் 12 ரகங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகம். ஒருவன் அன்பின் சீஷன், ஒருவன் சந்தேகப்படுகிற தோமா, ஒருவன் துடுக்கு துடுக்காக பேசுகிறவன். இல்லையா? அது பேதுரு. இந்த இயேசுவினுடைய சீடர்கள்ல அந்த சீடர்கள் குழுவிலே ஸ்போக்ஸ்மேன் யார் தெரியுமா? பேதுரு தான். ஆண்டவர் கேள்வி கேட்டால் டக்குன்னு பதில் சொல்வார். ஆண்டவரிடத்திலே துடுக்காய் கேள்வி கேட்கிறவன் யார் தெரியுமா? இவன் தான். ஆண்டவரிடத்திலே அதிகமாய் வாங்கிக் கொள்ளுகிறவன் யார் தான்? இவன் தான். மற்றவர்கள் எல்லாரும் இவனை தூண்டி விடுவார்கள், இவன் பேசி விடுவான். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் இப்படி இருக்கிறார்கள். சிலர் சிலரை சாதிப்பதற்காக சிலரை கீ கொடுத்து பேச வைப்பார்கள். பிரச்சனை வந்தால் ஒதுக்கிக் கொள்வார்கள். மாட்டிக்கொண்டவன் அப்படித்தான். இந்த பேதுரு என்பவன் துடுதுடுக்கானவன், எமோஷனல் மேன், அதாவது உணர்ச்சி வசப்படுகிற ஒரு மனிதன். யோசிக்காமலே பேசுகிறவன், யோசிக்காமலே கேள்வி கேட்கிறவன். பேதுரு சீடர்களை குறித்து ஒரு கதை இருக்கிறது. அந்த கதை இந்த பைபிளில் கிடையாது, ஒரு ட்ரெடிஷனல், ஒரு பாரம்பரிய கதை. ஒரு நாள் இயேசுவானவர் 12 சீஷர்களை அழைத்துக் கொண்டு ஒரு தெருவழியாய் நடந்து போகிறார். அங்கே ஒரு நாயானது செத்து அப்படியே கிடக்கிறது. ஆனா அது செத்து கிடக்கும் போது வாயை திறந்து பல்லுகளை மாத்திரம் காட்டிக்கொண்டு படுத்திருக்கிறது. சீடர்கள் அந்த வழியாய் போகும்போது சொன்னார்களாம், ஆண்டவரே, இந்த நாற்றம் எடுத்த நாய் படுத்திருக்கிற இந்த தெருவின் வழியாகவா நான் போக வேண்டும் என்று மூக்கை பிடித்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆனா அதன் பற்கள் எவ்வளவு வெண்மையா இருக்கிறது என்றார். ஆண்டவரிடத்தில் சுவாபம் என்ன தெரியுமா? தீமையிலே நல்லதை பார்ப்பார். நம்ம சுவாபம் என்ன தெரியுமா? நல்லதில் எதை பார்ப்போம்? சொல்லுங்க. எல்லாருக்கும் வீட்டில் உள்ளதெல்லாம் அப்படியே மனப்பாடம் வருது. ஏமா, அநேகருடைய வாழ்க்கையிலே அப்படித்தான். இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், குறை சொன்னால் ஆண்டவர் குறை சொல்லவில்லை. ஆண்டவர் அடிக்கடி கேள்வி கேட்பார், ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறார்கள்? எல்லாரும் சொன்னார்கள், நீர் யோவான் சானகன், எரேமியா, ஏசாயா என்றார்கள். ஆண்டவர் கேட்டால், நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறீர்கள்? உடனே பேதுரு வாயை திறந்து சொல்கிறார், நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், பேதுருவே, மாம்சம் இரத்தம் இதை வெளிப்படுத்தவில்லை, உன் சுயம் வெளிப்படுத்தவில்லை, பிதாவாகிய தேவன் இதை வெளிப்படுத்தினார் என்று சொன்ன உடனே அந்த மனிதன் மகிழ்ச்சியாயிருந்தார். கொஞ்ச நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே பாடுபட போகிறார் என்று அறிந்து அதை சொல்ல ஆரம்பித்த உடனே பேதுரு தனியாய் அழைத்து சென்று ஆண்டவரை கண்டிக்க தொடங்குகிறார்.
ஆண்டவர் சொல்கிறார், பின்னாலே போ சாத்தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தீர்க்கன் என்று சொன்னார், இன்னொரு இடத்திலே சாத்தானே என்று சொல்கிறார். ஏனென்றால் அவன் தேவ சித்தத்தை விரோதமாக பேச ஆரம்பித்தான். ஆண்டவர் ஒரு முறை சொல்லுகிறார், மனிதகுமாரன் காட்டி கொடுக்க போகிறார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி விடுவீர்கள் என்று சொன்னவுடனே பேதுரு வாயை திறக்கிறார். மத்தேயு 26 அதிகாரத்தை நீங்கள் புரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 26 அதிகாரத்திலே அப்பொழுது பேதுரு ஆண்டவர் சொல்கிறார், மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் ஓடி விடுவீர்கள் என்றார். உடனே பேதுரு சொல்லுகிறார், எல்லாரும் ஓடினாலும் நான் உம்மை விட்டு ஓடவே மாட்டேன், மரணமே நேரிட்டாலும் நான் உம்மை விட்டு இடற மாட்டேன் என்று சொன்னார். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ் நமக்குள்ளே இருக்கிறதா இல்லையா என்பதற்கு 3 குறிப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நமக்குள்ளே ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ் இருந்தால் 3 குறிப்புகள். ஒன்னு என்ன தெரியுமா? ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ் உள்ள மக்கள் எழுதப்பட்ட வேத வார்த்தையை நம்ப மாட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், மேய்ப்பன் வெட்டப்படுவார், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. மேசியாவை கைது செய்து கொலை செய்யும் போது அவரோடு இருக்கிற சீடர்கள் ஓடி விடுவார்கள் என்று அங்கே தீர்க்கன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைத்திருந்தார். அதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். ஆனா பேதுரு சொல்லுகிறான், என்ன வேத வார்த்தை எழுதியிருந்தாலும் நான் இடறவே. அப்படியானால் ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ் உள்ள மக்கள் தங்களுடைய நம்பிக்கை தான் பெரிதாக எண்ணுவார்களே தவிர வேத வசனத்தை நம்பவே மாட்டார்கள். நான் சொல்கிறேன், வேத வசனம் நம்முடைய மிதமிஞ்சிய சுய தன்னம்பிக்கை காட்டிலும் பெரியது. எதுவும் மாறலாம், வேத வசனம் மாறாது. யாரும் மாறலாம், வேத வார்த்தை மாறாது. இவைகளும் அழிந்து போகலாம், ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு நாளும் என்ன செய்யாது, அழிந்து போகாது. ஆகவேதான் மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை உடைய மனிதன் என்ன செய்வான் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப மாட்டார்கள், தங்களே நம்புவார்கள். இது முதல் அடையாளம். இரண்டாவது இன்னொரு அடையாளம் இருக்கிறது. மிதமிஞ்சிய சுய தன்னம்பிக்கை உடையவன் என்ன செய்வான் தெரியுமா? இயேசுவின் தீர்க்கதரிசனத்தை நம்ப மாட்டான். ஒரு நாள் ஒரு நண்பரிடத்தில் கேட்டேன், இயேசுவானவர் எங்கெங்கெல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னார் உங்களுக்கு தெரியுமா என்று. அவர் மிரண்டு விழித்தார். அவர் சொல்ல, எங்கேயா சொன்னார் என்று. நான் சொன்னேன், அவர் வாயிலிருந்து வந்ததெல்லாம் என்னதான் தீர்க்கதரிசனம் தான். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் வாயிலிருந்து வந்ததெல்லாம் தீர்க்கதரிசனம், ஊழியனுடைய வாயிலிருந்து வரதெல்லாம் தீர்க்கதரிசனம் என்று நம்பி விடாதீர்கள். ஆண்டவருடைய வாயிலிருந்து வருவதெல்லாம் தீர்க்கதரிசனம், அதிலே ஒன்று கூட தரையில விடாது. அப்போ மிதமிஞ்சிய சுய தன்னம்பிக்கை உடையவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒன்று, எழுதப்பட்ட வார்த்தைகளை நம்ப மாட்டார்கள். இரண்டாவது, கிறிஸ்துவின் போதனையை உதறுவார்கள். எந்த ஒரு மனிதன் எழுதப்பட்ட வேத வார்த்தைகளை நம்பாமல் ஒருவேளை கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை எதிர்க்கிறாரோ அல்லது விரோதிக்கிறார்களோ அல்லது அற்பமாக எண்ணுகிறார்களோ, புரிந்து கொள்ள வேண்டும், என்னையும் உங்களையும் அறியாமலே நமக்குள்ள என்ன இருக்கிறது? மிதமிஞ்சிய சுய தன்னம்பிக்கை இருக்கிறது. மூன்றாவது ஒரு அடையாளம் இருக்கிறது. மிதமிஞ்சிய சுய தன்னம்பிக்கையுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சக மனிதர்களை காட்டிலும் தங்களை அவர்கள் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுவார்கள். பாருங்கள், இவன் சொல்லுகிறான், எல்லாரும் இடறி போவார்கள், நான் மாத்திரம். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? தமிழிலே எல்லாரும் அயோக்கியன், நான் மாத்திரம் என்னது யோக்கியன் என்கிற அந்த பதில் தான் வருகிறது. எல்லாரும் ஓடுவார்கள், எல்லாரும் மறுதளிப்பார்கள், எல்லாரும் இடறி விடுவார்கள், நான் இடற மாட்டேன். அப்படியானால் சக சீடர்களை அவன் தவறாக கணித. இந்த 3 குறிப்புகள் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருந்தால் நமக்குள்ளே இருக்கிறது என்ன தெரியுமா? மிதமிஞ்சிய சுய தன்னம்பிக்கை. இந்த மிதமிஞ்சிய சுய தன்னம்பிக்கை உடைய மனிதனுடைய நிலைமை பாருங்கள். ஆண்டவரை கைது செய்கிறார்கள், ஆண்டவருக்கு பின்னாலே பேதுரு போகிறார். அந்த பெண் சொல்கிறாள், நீரும் அந்த கூட்டத்தாரில் ஒருவர் என்று சொன்ன உடனே பேதுரு சொல்கிறான், அவரை நான் அறியவே இல்லை என்று மறுதலித்தான், சபித்தான், ஆண்டவரின் விரோதமாய் சத்தியம் எண்ண தொடங்கினான். அப்படியானால் சுய தன்னம்பிக்கையின் விளைவு என்ன? பாபேல் கோபுரம் நின்று விட்டது.
ஆனா மிதமிஞ்சிய சுய தன்னம்பிக்கையின் விளைவு என்ன தெரியுமா? மறுதலிப்பு வந்தது. அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். இந்த 2 நம்பிக்கையில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்று சுய தன்னம்பிக்கை வருகிறது, இல்லாவிட்டால் மிதமிஞ்சிய சுய தன்னம்பிக்கை வருகிறது. சுய தன்னம்பிக்கையும் மிதமிஞ்சிய சுய தன்னம்பிக்கையும் நமக்குள்ள இருப்பதின் விளைவு என்ன தெரியுமா? அங்கு ஜெயம் இல்லை, சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை, ஆறுதல் இல்லை, வெற்றி இல்லை, ஐக்கியம் இல்லை, எல்லாமே சிதறி போகிற நிலையிலே மாறிவிடுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? உண்மையாகவே இந்த 2 தன்னம்பிக்கை இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறது. முதல் நம்பிக்கை செல்ஃப் கான்பிடன்ஸ், அதாவது சுய தன்னம்பிக்கை. இரண்டாவது தன்னம்பிக்கை என்ன தெரியுமா? ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ், மிதமிஞ்சிய சுய தன்னம்பிக்கை. கொஞ்சம் உங்கள் கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். ஆண்டவர் உங்களை சிந்திக்க வைக்க உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை உணர வைக்க வைத்திருக்கிறார். ஏன் என் வாழ்க்கையில தோல்வி, ஏன் என் வாழ்க்கையில அவமானம், ஏன் என் வாழ்க்கையில விடுதலை இல்லை, ஏன் என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, ஏன் என் வாழ்க்கையில எதை எடுத்தாலும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று குழம்புகிறீர்களோ, உங்கள் கேள்விக்கு இன்றைக்கு ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார். ஒன்றே ஒன்று, சுய தன்னம்பிக்கை, மிதமிஞ்சிய சுய தன்னம்பிக்கை. சிலர் சுய தன்னம்பிக்கை பிடித்தோடு நடக்கிறார்கள். சில வரம் பெற்றவர்கள் 2 தன்னம்பிக்கையும் கையை வைத்துக் கொண்டு நடக்கிறார்கள். 2ம் நம்மை கைவிடும். மூன்றாவது ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது. அது என்ன தெரியுமா? கிரைஸ்ட் சென்டர் செல்ஃப் கான்பிடன்ஸ். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13 பாருங்கள். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வேத வசனம் மிக அழகாக சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு என்ன உண்டு? பலம். கொஞ்சம் பைபிள் இருந்தால் அதை எடுத்து வைத்து பாருங்கள். நான் சொல்லுகிறபடி சில வேலை செய்யணும். என்ன வேலை என்றால், பலப்படுத்துகிற கிறிஸ்து என்கிற வார்த்தையை எடுத்து விடுங்கள். எடுத்து விடுங்கள் என்று சொன்னதற்காக பேனாவை எடுத்து அடித்து விடாதீர்கள், இல்லையா? அந்த 2 வார்த்தையை விட்டுவிடு வாசியுங்கள். என்னால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலும் எல்லாவற்றை செய்ய, அந்த 3 வார்த்தையை எடுத்து பாருங்கள். அந்த வாக்கியம் எப்படி வருது என்றால், என்னாலே செய்ய பலம் உண்டு. அதற்கு பேர் செல்ஃப் கான்பிடன்ஸ். என்னாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதற்கு பேர் என்ன தெரியுமா? ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ். பவுல் சொல்றாரு, என்னாலே கிறிஸ்துவின் பலத்தினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு என்ன உண்டு. இந்த பவுல் யார்? சவுல் என்கிற ஒரு பேர் உடையவர். பழைய ஏற்பாட்டை நன்றாக படித்த ஒரு மனிதர், பரிசேயன், பக்திமான். வாரத்துக்கு 2 நாள் உபவாசிப்பான், ஒழுங்காக தசமபாகம் கொடுப்பான். அவன் யூத மார்க்கத்திலே ஒரு சிறந்த மனிதன். அவன் கமாலியல் என்கிற இடத்திலே அவன் வேதத்தை படித்தவர். அங்கே இருக்கிற சனகரிப்பு சங்கத்திலே முக்கியமான ஒரு மனிதன். அந்த மனிதன் அவன் இயேசுவின் காலத்திலே வாழ்ந்தவன். இயேசு மடிந்தார், எழுந்தார் என்று சீடர்கள் சொன்னார்கள். இதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவை மேசியா அல்ல கடவுள் என்று அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவின் சீடர்களை அவன் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை மத துரோகிகளாக எண்ணினான். ஆகவே அக்காலத்தில் இருக்கிற ரிலிஜியஸ் டெரரிஸ்ட் போல அவன் மாறினான். எப்படி மாறினான் தெரியுமா? கிறிஸ்தவர்களை பாடுபடுத்த கடிதங்களை வாங்கிக் கொண்டு பட்டணந்தோறும் நுழைந்து கிறிஸ்தவர்களை இழுத்து விடித்து அடிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் தமஸ்குக்கு அவன் சென்று கொண்டிருக்கிறான். செல்லும் பொழுது மத்தியான நேரம் கடிதங்களை வாங்கிக் கொண்டு தமஸ்குவிலே அந்த மனிதன் அங்குள்ள கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி போய் கொண்டிருக்கிறான். அவனோடு வீரர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். மத்தியான வெளிச்சம், ஒரு வெளிச்சம் அவனை சந்திக்கிறது. அந்த வெளிச்சத்திலே உயிர்த்தெழுந்த இயேசு அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளிலே உதைப்பது கடினமா? ஆண்டவருக்கு நம்முடைய பெயர் நன்றாகவே தெரியும். ஆண்டவருக்கு நாம் எங்கே இருக்கிறோம் என்று தெரியும். என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியும். எதை செய்ய போகிறோம் என்பதும் அவருக்கு தெரியும். சில சமயத்திலே நாம் செய்கிறதெல்லாம் கைகூடி வரும் என்று எண்ணுகிறீர்கள். எங்கள் தமிழ்நாட்டிலே மாடுகளை வளர்ப்பார்கள்.
மாடுகளை வளர்த்து கழுத்திலே ஒரு கயிறை கட்டி ஒரு மரத்திலே கட்டி வைப்பார்கள். மாடு எண்ணிக்கொள்ளும், நான் ஒரு விடுதலையான மாடு, என்னை யார் கட்டியது என்று எண்ணிக்கொண்டு அப்படியே உலாவும். அந்த கயிறின் எண்டு வரையிலும் மாடுக்கு தான் கட்டப்பட்டது புரியாது. அந்த எண்டை மீறும் போதுதான் கழுத்து என்ன செய்யும்? சுண்டி பிடிக்கும். இதே போலத்தான் நாம் எண்ணுகிறோம் நாம் விடுதலை என்று. ஒரு லிமிட் வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? பிடிக்கிறார். சவுலை அப்படிதான் ஆண்டவர் பிடிக்க ஆரம்பித்தார். சவுலை, சவுலை ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளிலே உதைப்பது கடினமா? சவுலுக்கு புரிந்து கொண்டார், வெளிச்சத்திலே பேசுகிறவர்தான் மெய்யான தெய்வம். அது மாத்திரமல்லாமல் தன் பேரை சொல்லி கூப்பிடுகிற ஒரு தெய்வம் அவர். அது மாத்திரமல்லாமல் முள்ளிலே உதைப்பது கடினமாம், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். சவுல் ஆண்டவரை சிலுவையிலே அடித்தானா? இல்லவே இல்லை. சவுல் ஆண்டவரை விழாவிலே குத்தினானா? இல்லவே இல்லை. சவுல் ஆண்டவருடைய தலையிலே முற்கிடத்தை சூட்டினானா? இல்லவே இல்லை. ஆனா ஆண்டவர் கேட்கிறார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களை நீ துன்பப்படுத்துவது என்னை துன்பப்படுத்துவதற்கு சமம். இதை பின்னாலே அவன் நிருபத்தில் எழுதுகிறார் இல்லையா? ஆகவேதான் அருமையாளே, உடனே அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் என்றான். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்த கிறிஸ்து நானே. நீ பட்டணத்துக்குள்ளே செல், அங்கு செய்ய வேண்டிய சொல்லப்படும். இன்றைக்கு நான் இதை யோசித்தேன். ஆண்டவர் சிலரை தொட்டால் குருடர்கள் பார்வை திறக்கிறது. சிலரை தொட்டால் இருக்கிற பார்வையும் என்ன செய்கிறது? போகிறது. அதற்கு உதாரணம் யார் தெரியுமா? சவுல் தான். பார்வை இருந்தவனை ஆண்டவர் தொட்டார், பார்வை போய்விட்டது. 3 நாட்கள் பார்வை இல்லாதவனாக அவன் இருக்கிறான். உபவாசித்து ஜெபிக்கிறான். தேவ மனிதனான அனனியா வருகிறார். அவன் தலையிலே கை வைத்து ஜெபித்த உடனே கண்களிலிருந்து செதில் விழுகிறது. ஆவியிலே நிரப்பப்பட்டான். அன்று முதல் ஆண்டவருடைய அடியானாக மாறுகிறான். எந்த மனிதன் ஆண்டவரை பாடுபடுத்த தொடங்கினானோ அந்த ஆண்டவருக்காக அவன் பாடுகளை ஏற்கிற மனிதனாய் மாறினான். அந்த மனிதன் தான் சொல்லுகிறான், என்னாலே இதை செய்ய முடியும் என்று சொல்லவில்லை. அது செல்ஃப் கான்பிடன்ஸ். என்னாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்கிறது ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ். பவுல் அப்படி சொல்லவில்லை. என்னாலே, கிறிஸ்துவின் பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலம். என்னுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? சுய தன்னம்பிக்கை அல்ல, மிதமிஞ்சிய சுய தன்னம்பிக்கை அல்ல. அது என்ன தெரியுமா? கிறிஸ்துவை சார்ந்த தன்னம்பிக்கை. நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பாருங்கள். உங்களால் முடியாததை, சாதிக்க முடியாததை சாதிப்பதற்குரிய வல்லமையும் பலனையும் ஆண்டவர் தருகிறவராயிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய உள்ளங்களிலே ஒரு பிரச்சனை மாறி மாறி வருகிறது. அதை நான் சொல்ல உணர்த்தப்படுகிறேன். அது என்னவென்றால் கவலைதான். ஒருவேளை இந்த கவலையை ஜெயிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே சுய தன்னம்பிக்கையோடு போகிறோம், மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையோடு அதை போராடுகிறோம், ஆனால் முடியவில்லை. ஆனால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் கவலைகளை என்ன, பிரச்சனைகளை என்ன, வியாதிகளை என்ன, உறவுகளில் என்ன, தொழிலிலே என்ன, சமாதான குறைவு என்ன, எல்லாவற்றையும் விடுவிக்கிறவர். என் வாழ்க்கையிலே ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு திடீர் என்று ஒரு நாள் என்னுடைய 2 கால்களும் ஒரு இடது கையும் விளங்காமல் போனது. ஒரு பேரலைட்டிக் அட்டாக். எல்லா உறவினர்கள் வந்து என்னை கடைசியாக பார்த்து விட்டு போனார்கள். மருத்துவர்கள் சொன்னார்கள், நீ பிழைப்பது அரிது என்றார்கள். என் தாய், ஒரு ஜெபிக்கிற தாய், முழங்கால் நின்று ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் ஞாபக சக்தி குறைந்து கொண்டே போகிறது. அப்போது நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, ஒரு வாழை மரம் சாகும்போது ஒரு வாழை கந்தை வைத்துவிட்டு சாகிறது. என் வீட்டிலே முதல் ஊழியக்காரன். இப்போது என்னை எடுப்பீர் என்றால் என் வீட்டிலே யாரும் ஊழியத்துக்கு வரமாட்டார்கள் என்று சொல்லி அழுது ஜெபித்தேன். அந்த கைகால் விளங்காத நிலையிலே அந்த சமயத்திலே நினைவு குறைந்தது, உயிர் இருந்தது, நினைவில்லை. நினைவு அப்படி மெமரி குறைந்தது. என்னுடைய தாயார் மருத்துவமனையில் வைத்து என்னை பராமரித்தார்கள். எனக்கு மரணத்தின் கடைசி விளிம்பிலே இருந்தேன். எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள். அந்த என் தாயினுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். என்ன அற்புதம் தெரியுமா? அந்த நினைவை இழந்து இருக்கும் பொழுது ஒரு காட்சியை பார்த்தேன். நல்ல நினைவிலே பார்க்கிறதுக்கு பேர் தரிசனம், தூக்கத்திலே வருவதற்கு பேர் சொப்பனம்.
ஆனா எனக்கு தரிசனமா சொப்பனமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நானே நினைவிழந்தேன். ஒரு பெரிய மரம், அந்த மரத்திலே பழங்கள் அப்படி கொத்து கொத்தாய் தொங்குகிறது. ஒரு திருடனை போல ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். அவன் கையிலே ஒரு சின்ன கை கோடாலி இருக்கிறது. அவன் சொன்னான், இந்த மரம் இருக்க போய் தானே இவ்வளவு கனிகள் வருகிறது. மரத்தின் வேரை பிடுங்க வேண்டும் என்று மரத்தின் வேரை தோண்டுகிறான். ஆனால் மரத்தின் வேர் ஆழமாய் போய்விட்டது. அவன் மரத்தின் வேரை பிடுங்க முடியவில்லை. இதை எப்படி பார்த்து எனக்கு புரியவில்லை. கையிலே ஒரு கோடாலி வைத்திருந்தான், ஓங்கி அந்த மரத்தை வெட்டினான். அந்த காட்சியிலே ஒரு சத்தம் கேட்டது, நீயே அந்த மரம், இந்த மரம் தரையிலே விழும்போது உனக்கு மரணம் நேரிடும். அந்த மரம் அப்படியே சாய்ந்து கொண்டிருக்கிறது. நான் பொய் சொல்லவில்லை, உண்மையை சொல்கிறேன். அந்த மரம் சாய்ந்து அந்த மரமானது தரையிலே விழுந்தால் மரணம். அப்படி சாயும் போது வெள்ளை அங்கி உடித்தேவர், சுறுசுறுலான முடிய உடையவர், இந்த முகத்திலே அவருடைய கண்களை நான் பார்க்கலை, சூரியனை போல ஒரு பிரகாசம். அந்த மரம் விழுகிறது, அந்த மரத்துக்கு நேராக அந்த மார்பை பின்பக்கமாய் அவர் வளைத்தார். அவர் சொன்னார், அந்த மரம் அவர் மார்பிலே விழுந்தது. அவர் சொன்னார், நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன். விழித்துக் கொண்டேன். அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன், யாரோ என் மேல் தலையிலே தண்ணீர் ஊற்றிய போல் இருக்கிறது. மருத்துவர் ஓடி வரும்போது அங்கே வேர்த்து வேர்த்து அங்கே கொட்டி இருக்கிறது. சில நண்பர்கள் சொன்னார்களாம், சாக போகிறவனுக்கு நன்றாக வேர்க்கும் என்று. ஆனால் மறுபடியும் நான் நினைவு இழந்த போது காலையிலே எனக்கு ஞாபகம் வந்தது, 2 கால்களையும் கையும் சுகப்படுத்தினார். எனக்கு மருத்துவர் சொன்னார், கூடி போனால் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் தான் உன்னால் உயிரோடு இருக்க முடியும் என்று சொன்னார். ஒரு ஆயில் இன்ஜெக்ஷனை மாதத்துக்கு ஒரு முறை போட சொல்வார். அதை 1 மாதம் போட்டேன். என் கால்கள் தரையிலே படும்பொழுது கால்கள் கூசும், கைகளும் கால்களும் எப்போது நடுங்கும், சுகம் கிடைத்தால் இருந்தது. ஒரு நாள் படுக்கையில உட்கார்ந்து அழுதேன், ஆண்டவரே தெய்வீக சுகம் என்பது நீர் கொடுக்கிற அப்பம் அல்லவா என்று அழுது அப்படி அழுது ஜெபித்தேன். அப்படியே தூங்கிவிட்டேன். காலையில் எழுந்தால் அந்த பலவீனத்தையும் ஆண்டவர் மாற்றினார். எனக்கு 4 ஆண்டுகள் இருக்கும் என்று சொன்ன மனிதர் அடுத்த ஆண்டிலே இறந்து போனார். இன்றைக்கு நான் இத்தனை ஆண்டுகள் இருக்கு. நான் மருத்துவர்களையோ குறை சொல்லவில்லை. காலங்கள் யார் கையில் இருக்கிறது? ஆண்டவர் கை. ஏன் சொல்கிறேன்? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய கவலையிலிருந்து மாத்திரமல்ல, வியாதிகளில் இருந்து மாத்திரமல்ல, பலவீனத்திலே இருந்து மாத்திரமல்ல, அநேக பழக்க வழக்கத்திலிருந்து மாத்திரமல்ல, அநேக உறவுகளின் பிரச்சனையில் மாத்திரமல்ல, அநேக காரிய சித்தி இல்லாத நிலையிலே மாத்திரமல்ல, எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்கிறவர். அவர் நம்மிடத்தில் கேட்கிற ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. வேறு ஒன்று கேட்கவில்லை. பணம் கேட்கவில்லை, பட்டத்தை கேட்கவில்லை, நாம் அவருக்காக நம்மை வருத்த வேண்டும் என்று கேட்கவில்லை. வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறார். தட்டும் பொழுது, மகனை திறந்து கொடு, உனக்குள்ளே வாசம் பண்ணுவேன். கதவை திறக்க வேண்டிய வேலை உங்கள் வேலை, அவர் தட்டி கொண்டிருக்கிற வேலை அவருடைய வேலை. ஒருவேளை இந்த செய்தியின் ஊடாக உங்கள் மனசாட்சி அவர் தட்டுகிறார் அல்லவா? மகனே, நீ செல்ஃப் கான்பிடன்ஸ்ல இவ்வளவு நாள் இருந்தாய், ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ்ல இவ்வளவு நாள் இருந்தாய். ஆனால் கிறிஸ்துவுக்கு உன்னை அர்ப்பணித்து விட்டு கிறிஸ்துவை சார்ந்த அந்த தன்னம்பிக்கையிலே வாழும்போது உனக்கு வெற்றி உண்டு என்கிற அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டு தட்டுகிறார் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யுங்கள்? ருசித்து பாருங்கள். அப்படி ருசித்து பார்த்தால் வெற்றி உள்ள வாழ்க்கை வளரும். இந்த மனம் திரும்பின சவுலுடைய வாழ்க்கை, அவன் அதிகமான தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாய் மாறினான். அவனை போல வேதாமத்திலே அநேக பகுதிகளை அவன் எழுதினான். வேதாமத்திலே சிறந்த ஊழியனாக அவன் கணிக்கப்படுகிறான். எந்த ஒரு நற்செய்தியாளனும், எந்த ஒரு போதகரும், எந்த ஒரு பேராயரும் ஒரு பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணும் போது பவுலுடைய வாக்கியங்களை கையாளாமல் எவராலும் என்ன செய்ய முடியாது? பிரசங்கம் பண்ண முடியாது. காரணம், அந்த அளவுக்கு அவர் கிறிஸ்துவின் சிந்தையை அவர் வெளிப்படுத்துகிற நிருபங்களை எழுதினார். பாருங்கள், இன்றைக்கு நம்மை அலசி பார்ப்போமா? எந்த நம்பிக்கையோடு உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? சிலருக்கு காலையிலே சுய தன்னம்பிக்கை வரும், மத்தியானம் மிதமிஞ்சிய சுய தன்னம்பிக்கை வரும்,
ஆனா ராத்திரி இரவு வந்தாலும் போதும், என்ன நம்பிக்கை வரும்? கிறிஸ்துவை அப்படி ஆயிட்டான். இந்த இரண்டும் வேண்டாம் ஐயா. கிறிஸ்துவை சார்ந்த அந்த தன்னம்பிக்கையோடு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் தோல்வி உண்டோ, எங்கெங்கெல்லாம் இடர்பாடு உண்டோ, எங்கெங்கெல்லாம் அவமானம் உண்டோ, எங்கெங்கெல்லாம் மறுதலிப்பு உண்டோ, எங்கெங்கெல்லாம் பலவீனம் உண்டோ, அதையெல்லாம் ஆண்டவர் தொடுவார். நம்முடைய ஆண்டவருடைய சிறந்த ஒரு குணம் என்ன தெரியுமா? மக்கள் உடைந்ததை தூக்கி எறிவார்கள். நம்முடைய வீட்டிலே கண்ணாடி பாத்திரங்கள், பீங்கான் பாத்திரங்களை வைக்கிறோம். உடைந்து போனால் அது எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் தூக்கி எறிவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. உடைந்தவர்கள் அவரிடத்திலே வந்தால் முதலாவது உடைந்ததை ஏற்றுக்கொள்வார், இரண்டாவது உடைவுகளை எல்லாம் அவர் என்ன செய்வார்? சரி பண்ணுவார். மூன்றாவது என்ன தெரியுமா? அவர் கிருபைகளை நிரப்புவார். நான்காவது என்ன தெரியுமா? பயன்படுத்துவார். இன்னைக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரம் எல்லாம் ஒரு காலத்திலே உடைந்த பாத்திரம் தான். யாருமே செம்மையான பாத்திரம் அல்ல, இல்லையா? யோனா வல்லமையாய் பிரசங்கம் பண்ணினாலும் அவருடைய ஒரு உள் வாழ்க்கையை பார்த்தால் ஆண்டவரை விட்டு தூரம் ஓடினவர் தான். உடைந்தார், அவருடைய உடைவை ஏற்றுக்கொண்டார், சரி பண்ணினார், கிருபையை நிரப்பினார், பயன்படுத்தினார். பேதுருவை பாருங்கள், மறுதலித்தவர். அவர் உடைவை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், சரி பண்ணினார், கிருபையை பயன்படுத்தினார், திருச்சபைக்கு தலைவனாய் மாற்றினார். தோமாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய விழாவிலும் காயங்களில் கை போட்டால் ஒழிய அவர் நம்ப மாட்டேன் என்று சொன்னவர். அந்த மனிதரையும் ஏற்றுக்கொண்டார், அவனை சரிவணினார், கிருபையை நிரப்பினார், பயன்படுத்தினார். அப்படியானால் இந்த நாளிலே எந்த தன்னம்பிக்கையோடு இருக்கிறீர்கள்? ஆண்டவர் கையிலே உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவரால் முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரிடத்தில் வந்து கெட்டு போனதாக யாரும் சொல்லவே முடியாது. ஆண்டவரிடத்தில் வந்து வீழ்ச்சி அடைந்ததாக எவரும் சொல்ல முடியாது. ஆண்டவரிடத்தில் வந்து நான் பிரகாசம் அடையாமல் போகவில்லை என்று யாரும் அறிவுரை விளக்க முடியாது. நான் ஆண்டவரை இடத்தில் வந்து நான் வீழ்ச்சி அடைந்தேன், கெட்டு போனேன், அழிந்து போனேன், என் வாழ்க்கை சீரழிந்தது என்று ஒருவராலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவரால் என்னையும் உங்களை மாற்ற முடியும். நான் இன்றைக்கு உங்களுக்காக ஜெபித்த பொழுது எனக்கு கிடைத்த வசனம் இதுதான். செல்ஃப் கான்பிடன்ஸ் ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ், அது கிரைஸ்ட் சென்டர் செல்ஃப் கான்பிடன்ஸ். இப்ப நம்மகிட்ட என்ன கான்பிடன்ஸ் இருக்கிறது? எழுந்திருப்போமா? ஜெபம் செய்வோம். செல்ஃப் கான்பிடன்ஸ், சுய தன்னம்பிக்கையோடு வாழுகிறீர்களா? தயவு செய்து கைகூப்பி கேட்கிறேன், விட்டுவிடுங்கள், அது நல்லது அல்ல. மிதமிஞ்சிய சுய தன்னம்பிக்கை, ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ், அதுவும் நல்லதல்ல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை மையமாய் வைத்த அந்த தன்னம்பிக்கையை வாழத் தொடங்குங்கள். உங்கள் தோல்வி ஜெயமாக மாறும், உங்கள் அவமானம் மகிமையாய் மாறும், உங்கள் குறைவுகள் நிறைவாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் அற்பமாய் எண்ணப்பட்ட நீங்கள் கனமாய் எண்ணப்படுவீர்கள். பயன்படுத்தப்படாத உங்களை தேவன் பயன்படுத்துவார். தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ராஜாவே, தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஜீவனுள்ள பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த அருமையான மாலை வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி கூட்டங்களை நாங்கள் நடத்துவதற்கு பலம் கொடுத்தீரே, தோத்திரிக்கிறோம். நீர் எனக்கு உணர்த்தின அந்த செய்தியை நீர் எனக்கு கொடுத்த அருளின் அடிப்படையிலே அவர்களுக்கு விளக்கி சொன்னேன் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடைய வார்த்தையின் வல்லவினாலே இழுக்கப்பட்டு முன்னாலே வந்து தன்னை தத்தம் செய்த மக்களை ஆசீர்வதி. அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுய தன்னம்பிக்கை வெளியே போகட்டும். அவர்களுக்குள்ளே இருக்கிற மிதமிந்திய சுய தன்னம்பிக்கை அவர்களை விட்டு அகன்று போகட்டும். கிறிஸ்துவை சார்ந்த அந்த தன்னம்பிக்கை இப்போது அவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமையினால் இப்போது அவர்களை நிரப்பும், நிரப்பும், தேவனுடைய மகிமையினால் நிரப்பும். எப்படியாவது எங்களுடைய சிங்கப்பூர் நாட்டிலே இவர்கள் அக்கினி பிழம்பாக, அக்கினி ஜுவாலையாக அவர்களை மாற்றப் போகிறதற்காக நன்றி சொல்கிறோம். அப்படி நீ செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்படி ஒப்பு கொடுத்தவருடைய வாழ்க்கையிலே இன்று முதல் அற்புதங்கள் தொடங்கட்டும், அடையாளங்கள் தொடங்கட்டும், விடுதலை தொடங்கட்டும்,
மாறட்டும், குறைவுகள் நிறைவாக மாறட்டும் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தார். மற்ற திருச்சபை மக்களுக்காகவும் ஜெபம் செய்கிறோம். அவர்களும் கிறிஸ்துவை சார்ந்த அந்த தன்னம்பிக்கையிலே செல்ல அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தயவுசெய்து எல்லாரும் எழுந்திருப்போம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலை கொண்டிருக்கும்படி உங்கள் இருதயங்களை சிந்தனைகளையும் காக்க கடவுது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.